இல்லை, இது கேப்டனே சொன்னதை நான் திரும்பியும் சொல்கிறேன். அரசியல் நண்பன் இல்லை எதிரின்னு சொல்லியிருக்காங்க. அதனால இனி நம்ம நெக்ஸ்ட் என்ன நடக்கும்னு நம்மளுக்கு தெரியாது. அதனால இனி வரப்போகிற தேர்தல் யாரோட கூட்டணி வைப்போம் இல்லை அப்படின்னு நீங்கள் பொதுச் செயலர் திரு பிரேமலதா விஜயகாந்த் ஜனவரி 9 தேமுதிக மாநாட்டில் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் கொஞ்ச நாள் பார்த்துருக்கோம். உங்களோட கேள்விக்கு இது இன்னைக்கு நாங்கள் சொல்லி ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கோம். ஜனவரி 9 எங்கள் மாநாட்டில் சொல்கிறோம், நாங்கள் சொல்லிட்டு தான் இருக்கோம். அதே மாதிரி ஜனவரி 15க்கு மேலே அடுத்த கட்ட நடவடிக்கையும் வந்துட்டு இருக்கு. அதனால எங்களோட வேலைகள் நான் செஞ்சுட்டு இருக்கோம். ஜனவரி 9 மாநாட்டப்போ உங்களோட கேள்விக்கு ஒன்று திரும்பி அதே சொல்கிறேன். நீங்கள் எல்லா கேள்வியும் ஒவ்வொரு டைரக்ஷன்லையும் வரீங்க. திரும்பி அதே நான் ஒரே பதிலாக சொல்கிறேன். ஜனவரி 9க்கு மேலே அது விரைவில் நான் சொல்கிறேன். நான் மாநாட்டில் இருப்பேன், அவர் படம் பார்த்துட்டு இருப்பாரு. அதனால் நான் என்ன பண்ணுறது அதுக்கு? ஓகே, எது அதான் நீ படம் சொல்லிட்டேன். டேட்டு ரிலீஸ் ஆகும்போது கிளைமேக்ஸ் என்ன நடக்குன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். அன்றைக்கி ஜனவரி 9 மாநாடு கிளைமேக்ஸ் அப்போ பொதுச் செயலர் பேசுவாங்களே, அன்றைக்கி அவங்களுக்கு பதில் அவங்களுக்கு தெரியும். அதான் எதிர்பார்ப்பு. ஓகேங்களா? பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.